அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த டிஎன்ஏயு கோயம்புத்தூரில் இருக்கு இல்லைங்களா, அங்கே டிப்ளமோ அட்மிஷன், அதாவது டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் இந்த ப்ரோக்ராமுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. 2 நாள் நடக்க போகுது. எப்போ நடக்குது, யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, எத்தனை செஷனு, எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்களேன். டிஎன்ஏயு டிப்ளமோ அட்மிஷன்ஸ் 25-26 அகாடமிக் ஸ்ட்ரீம் phase 1 கவுன்சிலிங் 8/8 அதாவது ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 9 2 நாளைக்கு நடக்குது. ஓகேங்களா? ஸோ 2 நாளுக்கு யாருக்கு அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க, என்ன மார்க்கெல்லாம், என்ன செஷன் சொல்லிவிட்டு இது ஜஸ்ட்டு நான் கன்சல்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமாக கவுன்சிலில் கலந்துக்கிறதுக்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, எஸ்எம்எஸும் வந்திருக்கும். அவங்கெல்லாம் இந்த சொன்ன டேட்டு டைமு இதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அது டிஎன்ஏயு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா ஆடிட்டோரியம், அங்கே தான் நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணணும். ஓகே, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அங்கே தான். இது வந்து phase 1. ஸோ 8ஆம் தேதி 3 மணிக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. சாயந்தரம் 3 மணிக்கு. எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா 300 பேர் கூப்பிட்ருக்காங்க. 8ஆம் தேதி சாயந்தரம் 3 மணிக்கு 300 பேர் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்த செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி காலையில். 9ஆம் தேதி காலையில் பார்க்குறப்போ 9 மணி, ஆகஸ்ட் 9 காலையில் 9 மணிக்கு 339 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? 309 பேர். ஸோ அதுக்கு அடுத்த செஷன் எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ 11 மணிக்கு ஒரு செஷன் இருக்குது. ஸோ 11 மணிக்கு செஷனில் அதுலேயும் 339 பேர் இருக்காங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது சம்மந்தம் உங்களுக்கு எல்லாம் மெயில் வந்திருக்கும். அது நீங்கள் அவங்களாம் கண்டிப்பாக அது போகணும். விருப்பம் உள்ளவங்க போய்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 9ஆம் தேதி காலையில் 9 மணி, அதுக்கடுத்து 11 மணிக்கு 330 பேர், ஆக மொத்தம் 978 பேர் கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 978 பேர் கூப்பிட்ருக்காங்க. நியர்லி 1200 சீட்ஸு. பட் மற்ற ஸ்பெஷல் கேட்டகரி அதெல்லாம் போக இது கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த 978 பேருக்கு அலாட்மெண்ட்டை கொடுத்துருந்துக்கிறதுனால தான் ஆன்லைன் அலாட்மெண்ட்டை முடித்து இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான தகவல். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, டிப்ளமோ எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ கவுன்சிலிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இது கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நிறைய அப்டேட் பார்க்க முடியும். வீடியோஸும் இம்மீடியட்டாக உங்களுக்கு தெரிய வரும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தா. ஸோ ஆசப்பனாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, டிஎன்ஏயில் டிப்ளமோ அட்மிஷனுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 2 நாள் ஷெடியூல் பண்ணியிருக்கு. செலக்ட் ஆனவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.